வீடியோ தொகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம குடியிருக்கிற வீட்டுல தெய்வ சக்தி இல்லாம வேற ஏதாவது துஷ்ட சக்திகள் இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒருவர் வீட்டை பாதுகாப்பதற்கு ஒருத்தர் இல்லைன்னா ஈஸியா திருடன் உள்ளக்க புகுந்துருவான் இல்லையா? அது போலத்தான் ஒருவர் வீட்டை பாதுகாப்பதற்கு அவர்கள் முன்னோர்களோ அல்லது அவங்க குலதெய்வமோ இல்லைன்னா இந்த துஷ்ட சக்திகளாகப்பட்டது அவர்கள் வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிரும். சரிங்களா? இதுக்காக யாரும் போய் உங்களுக்கு செய்வனையோ சூனியமோ இந்த மாதிரி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா துஷ்ட சக்திகள் ஈஸியாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால தான் ஒரு சில மாந்திரிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில அவங்களுடைய எதிரியை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்கள காக்கக்கூடிய குல தெய்வம், அதாவது அவங்க காக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை என்ன செஞ்சு போடுவாங்கன்னா கட்டி போடுவாங்க. சரிங்களா? அங்கு காக்கக்கூடிய தெய்வத்தை கட்டிவிட்டாவே என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே கூடி அவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிப்போம். சரிங்களா? அதுக்காக தான் ஒரு சில மாந்திரிகர்கள் என்ன செய்வாங்க, இந்த காலகட்டத்துல ஒரு எதிரியை அழிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா முதல்ல அவனுக்கு காக்கக்கூடிய தெய்வத்தை என்ன செஞ்சுவாங்கன்னா கட்டி போட்டுருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம எந்த ஒரு துஷ்ட சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள ஈஸியா நேரடியாக போயிட முடியாது. ஏன்னா எந்த ஒரு துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், எந்த ஒரு துர்தேவதைகளாக இருக்கட்டும், சரிங்களா, நேரடியாக உங்களுடைய வீட்டு நிலைவாசல் படியை தாண்டி போயிட முடியாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு மட்டும்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஈஸியாக போக முடியும். சரிங்களா? ஏதாவது உயிரினங்கள் மூலியமாகவோ இல்லை எந்த ஒரு ஜீவராசிகள் மூலமாகவோ தான் அந்த உடலுக்குள்ளே புகுந்து தான் அந்த துஷ்ட சக்தியானது வீட்டுக்குள்ளே போகும். சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு பூனை, நாய், வண்டு, இல்லைன்னா உங்கள் உடம்புக்குள்ளேயாவது ஒரு துஷ்ட சக்தி பூந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடும். சரிங்களா? இப்படித்தான் போக முடியுமே தவிர அது நேரடியாகலாம் துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ளே போயிட முடியாது. ஏன்னா அது சத்திய கட்டுப்பாட்டுக்கு உள்ளது. என்னன்னா அந்த துஷ்ட சக்திகள் பூராமே என்ன செய்யுதுன்னா சத்திய கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளது. சரிங்களா? ஒரு நிலவாசப்படியை தாண்டி எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நேரடியாக போயிட முடியாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு மட்டும்தான் அது ஒரு வீட்டுக்குள்ளே போக முடியும். சரிங்களா? அந்த துஷ்ட சக்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் உடலில் சாமி ஆடுறவங்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, சாமி வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யும், நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி தான் குறி சொல்லும். சரிங்களா? குறி சொல்லும். ஏன்னா அது என்ன பண்ணுது, என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதாவது நம்ம மனசை தெய்வம் என்ன செஞ்சது கண்ட்ரோல் பண்ணிடுது. அது போல தான் அந்த துஷ்ட சக்திகள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மனசை தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே நம்மளை நுழைச்சி அசிங்கங்களையும் அவமானங்களையும் கொடுத்து தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து மனசை கெடுக்க ஆரம்பிக்கும். மனசை கெடுத்துச்சுனாவே என்ன செஞ்சிடணும், நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே சிந்திச்சு நம்மளே போய் மாட்டிக்கிடுவோம். சரிங்களா? அதுதான் நம்மளை மையமாக வச்சு அது பயன்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள அது மாட்டிடும். சரிங்களா? அதனால இப்படி உண்டாக்கி என்ன செஞ்சுக்கோங்க, குடும்பத்துக்குள்ள மன நிம்மதியே இல்லாமல் ஆக்கிப்படும். சரிங்களா? ஒரு துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுனாவே என்ன செஞ்சிடும், எல்லா விஷயத்துலையுமே லாக் பண்ணி நம்மளை மன நிம்மதி இல்லாமல் அலைய வச்சிரும். சரிங்களா? உடனே நம்ம என்ன செய்வோம், போய் என்ன செய்வோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பூசாரியை பார்த்து மாந்திரிகரை பார்த்து என்ன சொன்ன ஒவ்வொரு கோயிலாக போய் நம்மளுக்கு யாரோ செய்வனை வச்சுவிட்டேன் ஜூனியை வச்சுவிட்டேன் அப்படிங்கிறத நினச்சி நம்ம என்ன செய்வோம், போய் ஒரு இடமா போய் அலைவோம். அலைஞ்சாலும் நம்மளுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தீர்வு கிடைக்காது. சரிங்களா? ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்குள்ள துஷ்ட சக்தி இருக்குது. செய்வன கோளாரோ யாரும் உங்களுக்கு செய்வனையோ வைக்கல. சரிங்களா? அதனால என்ன விஷயம்னு தெரியாமல் சும்மா போய் செய்வனை வச்சுருக்காங்க, பில்டி வச்சுருக்காங்க, சூனியம் வச்சுருக்காங்க, எங்கள் குடும்பத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். சரிங்களா? யாரும் நினைக்கக்கூடாது. என்னன்னா ஏவல் பில்லி செய்வனை சூனியம் கோளாறுகள் வேற, துஷ்ட சக்திகள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வேற பிரச்சனை. சரிங்களா? ரெண்டு பிரச்சனையை வச்சுட்டு ஒன்றும் நினச்சி போய் நம்ம என்ன செய்வோம், ஒரு செய்வன கோளாறுக்கு போய் துஷ்ட சக்தி விஷயத்துக்கு போய் பரிகாரத்தை செய்யும் போது என்ன செய்யணும்னா மென்மேலும் நம்ம பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தான் அனுபவிப்பேன் தவிர அந்த
பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்காது. சரிங்களா? அதனால இந்த வீடியோ பதிவை பார்க்குறவங்க ஒரு தெளிவான மனநிலைக்கு வாங்க. சரிங்களா? துஷ்ட சக்தி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோளாறுகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவையே உங்களுக்கு நான் முழுமையாக கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு துஷ்ட சக்தி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு தேங்காய் ஒன்று தேவை. சரிங்களா? அந்த தேங்காய் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு முத்துன தேங்காயாக இருக்கணும். சரிங்களா? நல்ல முத்துன தேங்காயாக இருக்கணும். அந்த தேங்காயை ஆட்டி பார்த்தா அதில் தண்ணி இருக்கக்கூடாது. சரிங்களா? தேங்காயை ஆட்டி பார்க்கும்போது அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு என்ன செய்யணும்னா ஆடணும். தேங்காய் இப்படி ஆட்டி பார்த்தோம்னா அந்த பருப்பு என்ன செய்யணும்னா ஆடணும். அந்த அளவுக்கு முத்தி தேங்காயை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அந்த பருப்பு. அப்படி பிரிஞ்சிருந்தாத்தான் நம்ம இப்படி ஆட்டும் போது என்ன செய்யணும்னா தேங்காய்க்குள்ள பருப்பு என்ன செய்யணும்னா ஆடும். சரிங்களா? அப்படிப்பட்ட தேங்காயைத்தான் இந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அந்த தேங்காயை எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் மேலே கஸ்தூரி மஞ்சள் தெரியுங்களா? அந்த கஸ்தூரி மஞ்சளில் என்ன செஞ்சிருங்கன்னா அந்த தேங்காய் முழுவதும் பூசிடுங்க. சரிங்களா? கஸ்தூரி மஞ்சளை அந்த தேங்காய் முழுவதும் பூசிட்டு அந்த தேங்காயோடைய மையப்பகுதியில் என்ன செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, குங்குமம் என்ன செய்யுங்கன்னா எடுத்து அந்த மையப்பகுதியில் மட்டும் குங்குமம் வைங்க. சரிங்களா? அப்படி குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அந்த தேங்காயை உங்களுடைய நிலைவாசப்படியில் தான் வச்சு சோதிச்சு பார்க்கணும். சரிங்களா? அந்த தேங்காயை உங்களுடைய நிலைவாசப்படியில் என்ன செஞ்சுருங்கன்னா கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து அந்த குங்குமத்தை அப்படியே கொஞ்சம் ரவுண்டாக அப்படியே தூவி விட்டு, அதாவது குங்குமத்தை கொஞ்சோண்டு அது வாசப்படியில் கொஞ்சோண்டு லைட்டாக கொட்டி அது மேலே இந்த தேங்காயை வைக்கணும். சரிங்களா? அது மேலே இந்த தேங்காயை வைக்கணும். சரிங்களா? இப்படி தேங்காயை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இது என்னைக்கு செய்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அமாவாசை நாளில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாளில் பண்ணலாம், இல்லைன்னா அஷ்டமி, இல்லைன்னா நவமி. இந்த நாட்களில் தான் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும். சரிங்களா? மற்ற நாட்களில் இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? அதாவது இந்த விஷயத்தை சோதிச்சு பார்க்குறதுக்கு என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் தூங்க போகும்போது இந்த விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு உங்கள் வீட்டை பூட்டிட்டு நீங்கள் தூங்க போயிருங்க. சரிங்களா? தூங்க போயிருங்க. காலையில் ஒரு 3 மணிக்கோ ஒரு 4 மணிக்கோ காலையில் கதவை ஓப்பன் பண்ணி அந்த தேங்காயை பாருங்கள். சரிங்களா? அந்த தேங்காயோடைய குடும்பி என்ன செய்யணும்னா உங்கள் வாசலை பார்த்து தான் வைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த தேங்காயை வைக்கும்போது அந்த தேங்காயோடைய குடும்பி உங்கள் வாசலை பார்த்து தான் வச்சுட்டு வாசலை பார்த்து நேராக வைக்கணும். சரிங்களா? குடும்பி உங்கள் வாசலை பார்த்து தான் இருக்கணும். சரிங்களா? வாசலை பார்த்து வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சோம்னா தூங்க போயிருங்க. தூங்க போயிட்டு காலையில் அந்த கதவை ஓப்பன் பண்ணி அந்த தேங்காயை நீங்கள் பார்க்கும்போது அந்த குடும்பி வேற எந்த திசையிலும் திரும்பி இருந்தாலும் சரி, இல்லை அந்த தேங்காய் அந்த குங்குமத்தை விட்டு வேற இடத்துல நகண்டு இருந்தாலும் சரி. சரிங்களா? நகண்டு இல்லை அந்த தேங்காய் உருண்டு கீழே விழுந்து கிடந்தாலும் சரி, இல்லை அந்த தேங்காய் அந்த குங்குமத்தை விட்டு வெளியே எந்த திசையில் இருந்தாலும் சரி. சரிங்களா? உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இல்லை இந்த தேங்காய் எதுவுமே நான் வச்ச மாதிரியே அப்படியே தான் இருக்குது, எந்த விதமான அசைவுமே இல்லாமல் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் தெய்வ சக்திகள் நிறைஞ்சு, அதாவது தெய்வங்கள் நம்மளை தலைமாடு காத்துக்கிட்டு தெய்வ சக்திகள் நிறைஞ்சு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி அந்த தேங்காய்கள் எந்த பக்கமும் திரும்பி இருந்துச்சுன்னா துஷ்ட சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி இருந்தாவே என்ன செஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உடனே அந்த விஷயத்த என்ன செஞ்சுக்கணும்னா சரி செஞ்சுக்கணும். என்னென்னா ஒரு தெய்வ சக்திகள் ஒரு தீய சக்திகள் ஒரு வீட்டை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் அது வாழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நீக்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது, அவ்வளவு கஷ்டம். சரிங்களா? என்னன்னு வச்சுக்கோங்க, அந்த தெய்வ சக்தியை அது என்ன செஞ்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வாழ ஆரம்பிச்சிடும். வாழ்ந்து அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கவும் அது என்ன செஞ்சிடும், இங்கேயே ஏதாவது ஒரு இடத்த பார்த்து இருந்துக்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அதனால தான் என்ன செஞ்சிடோம்னா உடனுக்குடன் இந்த அறிகுறிகள்லாம் இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடோம்னா ஒரு நல்ல மாந்திரிகர்களோ இல்லை பூசாரிகளோ பார்த்து அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிறோம். சரிங்களா? சரி பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளை என்ன செஞ்சிடும் கீழ்நிலைக்கு தள்ளி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிப்போம். சரிங்களா? அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த விஷயத்தை சோதிச்சு பாருங்கள். சோதிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறது தெரியும். அப்போத்தான் அந்த விஷயத்துக்கு தீர்வு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.